கும்பராசியில் 5 கிரகங்கள் இணையக்கூடிய காலம் ஆரம்பித்து விட்டது. இது பிப்ரவரி 17, 18 தொடங்குகிறது. இந்த கிரக இணைவுகள் ஏற்படும் போதெல்லாம் உலகத்தில் இயற்கை சீற்றங்களும் செயற்கையான பிரச்சனைகளும் மனிதர்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட்டது. அதை தவிர்க்கவே முடியும். அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே தேவையற்ற வீண் செயற்கையான ஒரு பேரழிவுகள் உண்டாகக்கூடிய ஒரு மோசமான நேரம். என்ன பாதிப்புகள் அப்படின்னா பொருளாதார பாதிப்பு. தங்கம் விலை உயர்றதுனால கண்டிப்பாக பொருளாதார பாதிப்பு இந்தியாவுக்கும் உண்டு. உலக நாடுகளில் பண பரிவர்த்தனைகளில் ஏதோ ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இப்போ வரப்போகுது. இந்த மாசி மாதம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். மே 11 இந்தியா மகர ராசி. மகரத்துக்கு 2ஆம் வீட்டில் இந்த கிரகங்கள் கூடுறது குடும்பத்தில், அதாவது இந்திய குடும்பங்களில் நிறைய பாதிப்புகளை, பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய நேரமாக மே 11 வரைக்கும் இருக்கு. புரோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். கிரக இணைவுகள் தற்சமயம் கும்பராசியில் 5 கிரகங்கள் இணையக்கூடிய காலம் ஆரம்பித்து விட்டது. இது பிப்ரவரி 17, 18 தொடங்குகிறது. பிப்ரவரி 28 5 கிரகங்கள் ஒன்று சேருது. மே 11 வரைக்குமே கிரகங்கள் தன் நிலையில் இல்லை. எல்லாமே ஒன்றுக்கொன்று கூட்டு கிரகங்களால் நிறைய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய, உலகத்திற்கு அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படக்கூடிய காலம் தொடங்கி இருக்கிறது. இந்த கிரக இணைவுகள் ஏற்படும் போதெல்லாம் உலகத்தில் இயற்கை சீற்றங்களும் செயற்கையான பிரச்சனைகளும் மனிதர்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட்டுருது. அதை தவிர்க்கவே முடியலை. கடந்த காலங்களில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிரக இணைவுகள் வரும் பொழுதெல்லாம் ஒரு பேரழிவுகள் உலகத்துக்கு ஏற்பட்டுருது. இந்த ஆண்டு இந்த பிப்ரவரி 17, 18 உங்களுக்கு 5 கிரகங்கள் ஒன்று சேர்ந்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28 திரும்ப உங்களுக்கு 5 கிரகங்கள் கூட்டு கிரக இணைவுகள் ஏற்படுது. இந்த கிரக இணைவுகளால் என்னெல்லாம் பிரச்சனை வரும், யாருக்கெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கூட்டு கிரகங்கள் இப்போ இணைஞ்சிருக்க இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் தான் இந்த கிரக இணைவுகள் ஏற்பட்டிருக்கு. இந்த கிரக இணைவுகள் கும்பத்தில் ஏற்படுறதுனால உங்களுக்கு காற்று ராசியான இடத்துல இருக்குது. அதனால் கண்டிப்பாக இயற்கை வளங்களில் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும். பூகம்பம் ஏற்படலாம், மண் சரிவுகள் ஏற்படலாம், அல்லது உங்களுக்கு இந்த மக்கள் கூடி இருக்கக்கூடிய இடங்களில் பெரிய பாதிப்புகளை அது ஏற்படுத்தும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரங்கிறது இந்த ஒரு 10 நாள் உங்களுக்கு சரியில்லாத நேரம். இதில் கும்பராசிக்காரங்களுக்கும் கடகராசிக்காரங்களுக்கும் பாதிப்புகள்ங்கிறது அதிகம். இது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே அது உண்டு பண்ண போகுது. ஏமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரம் தனி மனிதர்களுக்கு. மே 11 வரைக்கும் இதோட பலன்கள்ங்கிறது நீடிக்கும். அப்போ பிப்ரவரி 17 மே 11 வரைக்கும் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இல்லை. எல்லாமே உங்களுக்கு பாதிப்புகள் தரக்கூடியது, உலக அளவில் இருக்கக்கூடியதாக இருக்குது. இது இந்த கூட்டு கிரகங்கள் யாருக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்த போகுது, எந்த நாடுகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே தேவையற்ற வீண் செயற்கையான ஒரு பேரழிவுகள் உண்டாகக்கூடிய ஒரு மோசமான நேரம் தற்சமயம் நடந்துட்டுருக்கு. அதில் கவனமாக இருக்கணும் ஐரோப்பிய நாடுகள். அமெரிக்காவுக்கு அவங்க தான் உலகத்தின் மிகப்பெரிய நாடுன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் அந்த தலைவராக இருக்கிறவருக்கும் அல்லது அந்த அமெரிக்க நாடுகளில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட போகுது. அதனால் அவங்க மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நேரங்கிறது இருக்குது. போர் பதட்டத்தை ஏற்படுத்தும். இந்திய பாகிஸ்தானுக்கு இடையே கூட உரசல்கள் ஏற்படக்கூடிய நேரம் அடுத்து நடக்க போகுது. அப்போ அந்த மே 11 வரைக்கும் நம்ம ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். உலக நாடுகளில் பெரும்பாலும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. தேவையற்ற நோய் நொடிகள் வரக்கூடிய ஒன்று செயற்கையாக உருவாகி அதன் மூலம் வைரஸ் மாதிரி பாதிப்புகள் கட்டாயம் ஏற்படுத்தும். அதே மாதிரி இயற்கை பேரழிவுகள் கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக இது கடல் ராசி அருகில் இருக்குது, காற்று ராசியாக இருக்கனால கண்டிப்பாக நோய் பரவல்
அப்படிங்கிறது இருக்கும். போரும் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் கட்டாயம் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பாதிப்புகள் கட்டாயம் உண்டு. என்ன பாதிப்புகள் அப்படின்னா பொருளாதார பாதிப்பு. தங்கம் வந்து விலை உயர்றதுனால கண்டிப்பாக பொருளாதார பாதிப்பு இந்தியாவுக்கும் உண்டு. உலக நாடுகளில் பண பரிவர்த்தனைகளில் ஏதோ ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இப்போ வரப்போகுது. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் கட்டாயம் நாடுகளுக்கிடையே ஏற்பட போகுது. பண பரிவர்த்தனைகளால் உண்டாகக்கூடிய பாதிப்புகள் அது வந்து பெரிய அளவில் இருக்கும். சீனா போன்ற நாடுகளில் அவங்களுக்கு இயற்கை பேரழிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த தெற்காசிய பெல்ட் வந்து ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பை தான் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கு. இந்த கிரக அமைப்புகள் எப்பயுமே வந்து இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்தாவே நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தும். அமாவாசை நேரத்தில் கிரகணம் ஏற்படுறதுங்கிறது மிகப்பெரிய பாதிப்பை அது கொடுக்கும். இந்த மாசி மாதம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம். மேலும் அடுத்து பார்த்தீங்கன்னா பங்குனி மாதமும் 4 கிரகங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது வந்து தங்கத்தின் விலை ஏற்றத்தை கொடுக்கும். தங்கத்தை மையமாக வைத்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுக்கு வந்து பண பரிவர்த்தனை மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டு அதன் மூலமாக பொருளாதார ரீதியாக சில சிக்கல்கள் ஏற்பட போகுது. இது எல்லாமே இந்த மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இது அரசியல்லையும் தாக்குதலை ஏற்படுத்த போகுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கடகராசி. ஸோ கடகராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த கிரக இணைவுகள் ஏற்படுறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். மே 11க்குள்ள நிறைய மாற்றங்கள் அரசியலில் வந்து ஒரு குளறுபடிகள் நடக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த தேர்தலில் நடக்கும். மக்கள் வந்து அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த மே 11 வரைக்கும் இருக்குது. இது தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து மகர ராசி. அப்போ மகரத்துக்கு 2ஆம் வீட்டில் இந்த கிரகங்கள் கூடுறது வந்து குடும்பத்தில், அதாவது இந்திய குடும்பங்களில் நிறைய பாதிப்புகளை பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய நேரமாக தான் மே 11 வரைக்கும் இருக்குது. பொருளாதார ரீதியாகவும் இயற்கை மற்றும் செயற்கை பேரழிவுகளால் உலக அளவில் ஒரு பெரிய பாதிப்புகள் கட்டாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்கள் வந்து நம்ம ரொம்ப கவனத்தோடு தான் இருக்கணும். தனிநபர்கள் ஜாதகம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப கண்டிப்பாக மகரம் கும்பம் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம். இவர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபாடு முறையாக பண்ணிக்கிறது நல்லது. அதுதான் வந்து சிறந்த பரிகாரமாக இருக்கும். ஒவ்வொரு நாடுகளும் அவங்கவுங்க சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சுய பரிசோதனை எப்போ செய்வோம்? ஒரு இழப்பு பிரச்சனை வந்தால் தான் அந்த நாடு சுய பரிசோதனை செய்யும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் இப்போ மே 11 வரை இருக்குது. கவனமாக இருக்கணும். எச்சரிக்கை அவசியம். உலகளவில் பெரிய பாதிப்புகள் காத்திருக்கு. கவனம் கவனம் கவனம்.